பாஜக அரசு நாடு முழுவதும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தியுள்ளதுதான் பரபரப்பு சர்ச்சையாகியிருக்கிறது. மத அடிப்படையில் குடியுரிமை வழங்கும் இந்த சட்டத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே வலுவான எதிர்ப்பை முன்வைத்து வருகின்றன. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் இந்த சட்டம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது. தாவேக தலைவர் விஜய் சிஏஏ சட்டத்தை எதிர்த்து வெளியிட்ட அறிக்கையில் மத்திய அரசை நேரடியாக கண்டிக்காமல் மாநில அரசுக்கு கோரிக்கை வைத்தது ஏன்? பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கையில் எடுத்துள்ளாரா விஜய் போன்ற கேள்விகளை மையமாக வைத்து சத்தியம் டிஜிட்டல் குழு தாவேக செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரனுடன் மேற்கொண்ட உரையாடல் தற்பொழுது உங்களுக்காக. இப்ப மத்திய அரசு நாடு முழுதும் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. முதல்ல சிஏஏ அமல்படுத்தினது தாவேகா எப்படி பாக்குறீங்கன்னு நேற்று சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி இன்னும் விரிவா சொல்ல முடியுமா? நிச்சயமா. நீங்க ஏற்கனவே நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க இந்த தேர்தலுக்கு முன்னாடி எப்படியாவது நாங்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்திடுவோம்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு சில நாட்கள் இருக்கும் பொழுது இது அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த சிஏ வரும் பொழுதே எவ்வளவு கண்டனங்கள் விமர்சனங்கள் எழுந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒண்ணு ஏன்னா இது பர்சிக்யூஷன் ஆஃப் ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் இந்த 3 நாடுகள்ல இருந்து மட்டும் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இருந்து வர்ற நீங்க நான் முஸ்லிம்ஸ் மட்டும்தான் இது உள்ள ஒரு குடியுரிமை இந்தியாவுக்குள்ள வர்றவங்களுக்கு 2014 வரைக்கும் வந்தவங்களுக்கு நான் குடியுரிமை கொடுப்போம் அப்படிங்கிற சொல்றதே தவிர அங்க இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு இதை மறுக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். சோ அதற்கு அவங்க சொல்கின்ற காரணம் என்பது இஸ்லாமியர்கள் அங்கதான் பெரும்பான்மை இருக்கிறதுனால அவங்களுக்கு இங்க ஒரு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க பிராக்டிகலா லாஜிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு அங்க பாதிப்பு இல்லைன்னா அவங்க ஏன் ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு வரணும்? ஒரு அகதியாக வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கறது கேள்வியாக இருக்கிறது. இதுல என்ன தெரியுதுன்னா இஸ்லாமியர்கள்ல இருக்கிற பல பிரிவுகள் இப்போ சில நாடுகள்ல அகமதியாசா ஷியாசா இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற பாக்குறோம். பங்களாதேஷ்ல இருக்கிற ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ்க்கு எவ்வளவு கொடுமையை அனுபவிச்சாங்க அப்படிங்கறத பாக்குறோம். எவ்வளவு பெரிய கலவரம் வெடித்தது, எவ்வளவு பேர் உயிர் பலி ஆனாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அப்போ ஒரு இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையான இருக்கிற இந்த நாடுகள்லயும் பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிற பாக்குறோம். நீங்க இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எல்லாம் பத்தி பேசும் பொழுது அசாம் அக்கார்டு நம்ம ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நெஹ்ரு அவங்க கொண்டு வந்த அசாம் அக்கார்டு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரிலீஜன் உள்ள கொண்டு வரவே கிடையாது, கிரைட்டீரியாவே கொண்டு வரல. இன்னும் சொல்ல போனா வேற எந்த நாடுகள்லயும் ரிலீஜனை ஒரு கிரைட்டீரியாவே கொண்டு வர மாட்டாங்க. இந்தியாவில மட்டும் கொண்டு வராங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்ததுன்னா நீங்க ரொம்ப வருஷமாகவே நம்ம தமிழ்நாட்டு சார்பாக பேசுகின்ற அனைவருமே இலங்கையில இருக்கின்ற இன்னும் சொல்லப்போனா நம்ம இன்னைக்கும் தெரியும் எவ்வளவோ எல்லா ஊருக்கு அகதிகள் முகாம் இருக்கு. அந்த முகாம்கள்ல இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை வழங்கணும். ஏன்னா அவங்க இங்கே அந்த முகாம்கள்லயே பல பேர் அங்கேயே பிறந்து அங்கேயே வாழ்ந்து இறக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு. அவங்களால பல வேலைகளுக்கு போக முடியாது, வேற நாடுகளுக்கு போக முடியாது. அவங்க உயர்கல்வி கற்கிற பிரச்சனை இருக்கு, பல சிக்கல்கள் இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஒரு சில பேர் இரட்டை குடியுரிமை கேட்பாங்க, சில பேர் இந்திய குடியுரிமை கேட்பாங்க. அப்ப அந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு காணணுங்கிறதுக்கும் இந்த சட்டத்தை சரியாக பயன்படுத்தி உண்மையிலே நல்ல நோக்கம் இருந்திருந்தா இதை பயன்படுத்தி நம்ம இலங்கையில இருக்கிற தமிழர்கள் நீங்க சொல்ற மாதிரி அவங்க இஸ்லாமியர்களா இல்லாட்டி கூட நீங்க சொல்றபடி நான் முஸ்லீமா இருக்கிறவங்களை கூட உள்ள கொண்டு வருவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. அதையும் இவங்க தடுக்கிறாங்க. இந்த 3 நாடுகளை தவிர நீங்க டிபெட்ல இருந்தோ இல்ல இலங்கையில இருந்தோ இருப்பவர்கள் உள்ளே வர முடியாது அப்படிங்கறதை கொண்டு வந்துட்டாங்க. சோ இது முழுக்க என்ன தெரியுதுன்னா இது சிஏஏ என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டமாகவும் தமிழர்களுக்கு எதிரான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம அன்னையில இருந்து கண்டனம் எழுப்ப வேண்டிய அவசியம் அங்கிருந்தா ஏற்பட்டுச்சு. நீங்க 2019 முன்னாடி கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. அது மாநிலங்களில் தோற்கடிக்கப்படுது. மறுபடியும் 2019 ஆட்சி அமைந்த பிறகு மாநிலங்களில் சட்டமாக இயற்றப்பட்டது. அதற்கு பிறகு இப்ப இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது நம்ம முதல் அறிக்கையில சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு பிளவுபடுத்தப்பட்ட அரசியல் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளவுபடுத்தப்பட்ட வேலையான இது ஒரு மதத்தை ஒரு 2ஆம் தர குடிமக்களாக இஸ்லாமியர்களை நடத்தக்கூடிய சட்டமாகத்தான் இது மாறும். இது இன்னைக்கு மாறிடுமான்னு கேட்டீங்கன்னா இதோட ஃபைனல் இம்ப்ளிமெண்டேஷன் எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா என்ஆர்சில கொண்டு போய் முடியும். என்ஆர்சில எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட பொழுது நம்ம ஏற்கனவே அஸ்ஸாம்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். அப்போ அதை நோக்கி போகும். நம்மளோட கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் சொல்லியிருக்கின்ற மாதிரி இஸ்லாமியர்கள் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இதில் இருக்கிறது அப்படிங்கிற காரணத்திற்காக தான் தமிழக வெற்றி கழகம் இந்த பிளவுபடுத்தப்பட்ட அரசியலை, இந்த மத ரீதியான பிளவுபாடுகளை நாம் எதிர்க்கின்றோம் அப்படிங்கறத ஒரு கடுமையான கண்டன குரலோடு எங்களோட வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கையாக கொடுத்திருக்காங்க. இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்ததை வச்சு தாவேகா ஒரு போல்டான பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்திருக்காங்க. ஆனா அந்த அறிக்கையுமே பல விமர்சனங்களுக்கும் விவாத பொருளாவும் ஆயிருக்கு. அதாவது சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழும் சூழலில் பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி இந்த குடியுரிமை சட்டம் இருக்கு அப்படின்னு விஜய் அவர்களோட அறிக்கை சொல்லுது. அதாவது இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நாடு முழுவதும் சுமூகமான சூழல் இருக்கிற மாதிரி அது ஒரு பிம்பமா, அது என்ன சொல்ல வரீங்க? அதுல சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அப்ப மணிப்பூர் கலவரம் ஆகட்டும், நாடு முழுவதும் இருக்கிற மத்த தேசிய எந்த ஒரு இஷ்யூஸையும் நீங்க கவர் பண்ணாம இதை மட்டும் குறி வச்சிருக்க மாதிரி இருக்கே, அது எப்படி சார்?
இல்லைங்க, அதாவது நீங்க வந்து மணிப்பூர் கலவரம் அது நம்ம கண்டிப்பா அட்ரஸ் பண்றோம். அந்த பிரச்சனைகள் என்னங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அது பிரிவுகளுக்குள்ள என்ன நடக்குதுங்கிற பாத்திரம். நம்ம இப்ப தமிழ்நாட்டோட உதாரணங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து இங்க இஸ்லாமியர்களை ஒரு வேற்று கண்ணோட பாக்குறது கிடையாது. நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பியா தான் பழகிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரையும் மாமா மச்சான் தான் பழகிட்டு இருக்கோம். அந்த சமூக நல்லிணக்கம் தமிழகத்துல இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நீங்க சில வட மாநிலங்களில் கூட அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குங்கிறத பாக்குறோம். தமிழ்நாட்டுல அந்த சமூக நல்லிணக்கம் இன்றைக்கு காக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இது எல்லா இடங்களையும் காக்கப்படணும் தான் சொல்றோம். நீங்க சிஏஏ மாதிரியான சட்டம் இங்க தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்படக்கூடிய தாக்கம் என்பது இந்த வேலைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க நல்லா ஒரு அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல கூட இந்த மாதிரியான சட்டங்கள் அவர்களை வேற்றுமைப்படுத்த விடும் அப்படிங்கறதால இது எதிர்க்கிறோம். இங்க வந்து அந்த மாதிரியான தீவிரமான பிரச்சனைகள் இங்க அங்கொன்றும் இங்கொன்றும் அதை ஏற்படுத்துவதற்கும் சில பேருக்கு அந்த கலவரத்தை கொண்டு வரணும் சில பேர் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது வெவ்வேறு குரூப்பை சேர்ந்தவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அதை தாண்டி இந்த சமூக நல்லிணக்கத்தை காப்பாற்றணுங்கிறதா எல்லா முக்கியமான அரசியல் கட்சிகளுடைய நோக்கமாகவும் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அதில் ஒரு பிளவுபடுத்தலை ஏற்படுத்திவிடக் கூடாது அப்படிங்கிற நோக்கம் தான் தமிழக வெற்றி கழகத்தின் நோக்கமாக இருக்கிறது. அதை நம்ம எப்பயுமே கட்டி காப்பாற்றணும் அப்படிங்கறதா நம்மளுடைய எண்ணமாக இருக்கிறது. இன்னொன்னு, இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வரது தேசிய அரசு, மத்திய அரசு. தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு ஆட்சியாளர்கள் உறுதியளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, ஒண்ணு இது கொண்டு வருவது தேசிய அரசு தான். நீங்க அந்த தேசிய அரசு நீங்க சொல்லும் பொழுது அது பாஜக அரசாங்கம் தான். அது நம்ம எல்லாருக்கும் ஓப்பனா தெரியும். இதுல வந்து தனியா போடணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம அமெரிக்க அதிபர் பிடன் யார் சொல்றோம், இது யார் சொல்றோம் அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையா தெரிகிறது. நீங்க வந்து ஆங்கில ஊடகங்கள செய்திகள்லாம் பார்க்கும் பொழுது நீங்க வந்து வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் வந்து பாஜக எதிர்த்து ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்துள்ளார் அப்படின்னு அவங்க எழுதுறாங்க. அந்த புரிதல் அவர்களுக்கு இருக்கிறது. திமுகவை ஆதரிக்கும் சிலருக்கு ஏன் அது இருக்க மாட்டேங்குது, திமுக ஆதரிக்கும் போர்வையில் இருக்க சில பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்களுக்கு ஏது அந்த புரிதல் இருக்க மாட்டேன்னு தெரியல. அவங்களுக்கு பெரிய பதட்டத்தோட பயத்தோட இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதனால அது வந்து நம்ம பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க அப்படிதான் அவங்க அந்த பூசி முழுகிற வேலையை தான் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை என்பது அவர்கள் வந்து நினைச்சே பார்க்க முடியாத அளவிற்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண் கூட பார்க்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது மிகப்பெரிய பதட்டத்தையும் அது கொடுக்கும். அதுவும் இல்லாம இவர் வந்து அரசியலுக்கு வரமாட்டான்னு சொல்லி சொன்னாங்க, அரசியலுக்கு வந்தாரு. அவர் வந்து கட்சி பேர் அறிவிக்க மாட்டான்னு சொல்லி சொன்னாங்க, கட்சி பேர் அறிவிச்சாரு. இவர் வந்து முக்கியமான அறிக்கைகள் கொடுக்க மாட்டான்னு சொல்லி முக்கியமான அறிக்கைகள் கொடுக்கிறாரு. இது எல்லாமே அவர்களுக்கு தொடர்ச்சியாக அடிமேல் அடி விழுகும் பொழுது இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் அவங்க செய்யத்தான் செய்வாங்க. இந்த நிலைப்பாடு கட்டாயமா பாஜகவுக்கு எதிராக தான் இருக்கு. ஆனா அது நேரடியா ஏன் அதை இன்னும் சொல்ல கொஞ்சம் தயக்கமா? ஏன்னா சட்டத்தை ஒண்ணு சொல்றீங்க, சட்டம் வந்து பிளவுவாத அரசியலை ஏற்படுத்தும் சொல்றீங்க. அடுத்து ஆட்சியாளர்கள், தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் ஒரேடியா மாநில அரசுக்கு வந்துடுறீங்க. அந்த மத்திய அரசு, அந்த ஆட்சி, அந்த பாஜகவோ இல்ல பிரதமர் மோடியோ இன்னும் நேரடியா விமர்சனம் பண்ண ஒரு தயக்கம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது சார். இல்லைங்க, அதான் சொல்றேன்ல, இதை கொண்டு வந்தது யாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை முன்னாடி ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸோ இல்ல வேற கூட்டாட்சிகளோ கொண்டு வரலங்கிறது தெரியும். இதை யார சொல்றோங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் அதான் சொல்றேன் இல்லையா, இது வந்து ஒரு நோக்கத்தோடு செயல்படுபவர்கள் இல்ல வந்து இன்னும் சொல்ல போனா நீங்க இந்த ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சுன்னு சொன்ன பிறகு கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் உடனடியாக ரியாக்ட் பண்ணார். அவர் சொன்னார் இல்லையா, இது வந்து நாங்க எங்களுடைய மாநிலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண விட மாட்டோம் சொல்லி சொன்னார் இல்லையா. இப்போ வரைக்கும் தமிழக முதலமைச்சர் ஏன் சொல்லாம இருக்காரு? நீங்க உடனே முன்னாடி தீர்மானம் போட்டாங்க, சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றினாங்க, அதெல்லாம் மக்கள் சார்பாக நடந்தது. ஓகே, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துருச்சுன்னு சொன்ன பிறகு இப்போ வரைக்கும் திமுக தலைவர் ஏன் வாய் மூடிட்டு இருக்காரு? இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் 2019 மாநிலங்களவையில் ஆதரிச்சது எங்களுடைய மிகப்பெரிய தவறு, வரலாற்று பிழைன்னு நேற்று பேசுறாருல்ல, இந்த வரலாற்று பிழைக்கு துணை போனது நாங்கள் தான், அதற்காக நாங்கள் மக்களிடம் மனம் வந்து மன்னிப்பு கேட்கின்றோம், இஸ்லாமியர்களிடம் நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல மாட்டேங்கிறார்? இதை சொன்னவர் இவர் மட்டும்தான். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மட்டும்தான் இதை தீர்க்கமா எதிர்க்கிறான்னு சொல்லி சொல்றாரு. இன்னொன்னு, இதை அமுல்படுத்த போவது யாருன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கு தான் வந்து அந்த வேலையை கொடுத்திருக்காங்க. நீங்க அந்த ஒரு ஏஜென்சிஸ் எல்லாம் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டிஸ் மூலியமா, ஸ்டேட் லெவல் கமிட்டிஸ் மூலமா தான் நடக்க போகுது. அப்ப இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சியா இருக்கின்ற மாநில அரசாங்கத்தை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியும். நம்ம நீங்க டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்குள்ள போனா இது எவ்வளவு தூரம் தடுக்க முடியுங்கிறது ஒரு விவாதம். ஆனா பொலிட்டிக்கலா நீங்க அது மூலம் நிக்கிறீங்களா, மக்களுக்காக நீங்க நிக்கிறீங்களா, அரசியல் ரீதியாக நாங்கள் இதை தீர்க்கமாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விட மாட்டோம் பினராயி விஜயன் அவர் சொல்ற மாதிரி நீங்க நிக்கிறீங்களான்னு கேட்டீங்கன்னா அதற்கே உங்கள்ட்ட அந்த பதில் இல்லையே. திமுக ஏன் தயக்கமா இருக்காங்க? திமுக என்ன பயம்? இப்போ நாளைக்கு பாஜக போஸ்ட்போல் அலைன்ஸ் தான் போக போறீங்களா? நீங்க இல்ல அதிமுக வந்து பாஜக நாளைக்கு போஸ்ட்போல் அலைன்ஸ் போக போறீங்களா? நீ எந்த கட்சியுமே பேசவே இல்லையே. எல்லாருமே அவங்களோட தொண்டர்கள் தான் வந்து இங்க சோசியல் மீடியால எல்லாம் கம்பு சுத்திட்டு இருக்காங்களே தவிர அந்த கட்சியோட தலைவர்கள் யாரும் பேசவே மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியலையே. அது நாடாளுமன்ற தேர்தல் வரும் பொழுதே இவ்வளவு தயக்கம் நீங்க காட்டினீங்கன்னா நீங்க தேர்தல் சமயம் இல்லாட்டி நீங்க மௌனமா இருப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் நாங்க முன்வைக்கிறோம். இப்ப 10 வருடங்களா மத்திய அரசுல பாஜக இருக்காங்க.
பல முறை இந்த சிஏஏ என்ஆர்சி இந்த இஷ்யூஸ் வந்து மக்களும் பல போராட்டங்களை நடத்தி இது ரொம்ப விமர்சனமும் பேசுபொருளும் எதிர்ப்புகளும் பலமா இருந்துட்டே வந்திருக்கு நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்ப கடைசியா இந்த 2024 தேர்தல் இப்போ கிட்ட இவ்வளவு நெருங்குற நேரத்துல இதை அமல்படுத்த என்ன காரணம்னு பாக்குறீங்க? அதாவது ஒட்டுமொத்த பாஜகவோட தவறுகள் எல்லாவற்றையும் மறைச்சு இந்த இடத்துல ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸா இதை யூஸ் பண்றாங்களா, இல்ல இதனால எலெக்ஷன்ல உங்களுக்கு என்ன வகையான லாபம் எதிரொலிக்கும் நீங்க பாக்குறீங்க சார்? இல்லைங்க, அவங்க வந்து அவங்களோட அஜெண்டால ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. யார் வந்து நமக்கு வாக்களிக்கணும், யார் வாக்களிக்க கூடாது, எந்த விதமான பிரச்சனைகள், யாருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எந்த வாக்குகளை கொண்டு வருங்கிறதுல ரொம்ப தெளிவாவே இருக்கிறாங்க. இது பிரித்தாளும் அரசியல்ல ரொம்ப டிவிசிவ் பாலிடிக்ஸ்ல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இந்த மக்கள் அட்டாக் பண்ணோம்னா இந்த மக்களோட ஓட்டு எல்லாம் நமக்கு வந்துடும், நம்ம இது வச்சு ஜெயிச்சாலே போதும், 33% 38% வந்தாலே நம்ம இங்க ஆட்சி அமைச்சிடலாங்கிறத நம்ம வரலாற்று ரீதியா பார்த்துட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு செக்டாரோடைய ஒரு பிரிவோடைய ஓட்டு நமக்கு தேவையில்லை, ஒரு பிரிவே தேவையில்லை அப்படிங்கறத நோக்கி தான் பாஜக பயணிச்சுட்டு இருக்காங்க. இது இன்னும் ஆபத்து. ஏன்னா இப்ப சிஏவை கொண்டு வர்றவங்க மறுபடியும் ஒருவேளை வந்து தேர்தலில் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டா அடுத்து என்ஆர்சி நோக்கி போவாங்க. அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. இந்த என்ஆர்சியை நோக்கி போனாங்கன்னா இங்க இஸ்லாமிய குடிமக்கள் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. இது எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கும், நீங்க வந்து எல்லையோரம் இருக்கிற மக்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லா மாநிலத்தில் இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக இது மாறும். அதை நம்ம தடுக்கவே முடியாது. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. இப்ப நம்ம அந்த அசாம்ல நடந்த கேசஸ் எல்லாம் பார்த்தோம், அங்க என்ன நடந்துச்சுங்கிற பார்த்தோம். இது வதை முகாம்களுக்குள்ள போகக்கூடிய ஒரு கடைசி கட்டத்தை நோக்கி வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப அதையெல்லாம் தடுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க இப்பயே வந்து நாங்க இதை எதிர்க்கிறோம். இதை வந்து வந்துவிடக் கூடாதுங்கிறத எதிர்க்கிறோம். இது இன்னும் வலுவாக எல்லா கட்சிகளும் எதிர்க்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது இதுல. ஓகே சார், உங்க நேரத்தை ஒதுக்கி பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். விறுவிறுப்பான அரசியல் அலசல்கள் மற்றும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள சத்தியம் டிஜிட்டலுடன் எப்போதும் இணைந்திருங்கள்.